அவர் உயிருக்கு ஆபத்து, எப்படி இது நடந்தது என்று நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்களா? சாதாரணமாக நீங்கள் கடந்து போவீர்களா? அப்போ விஜய்க்கு இருக்கிற அதே உயிரின் மதிப்பு தானே அவருடைய ரசிகருக்கும் இருக்கிறது. ரசிகர்கள் என்று சொன்னாலே அவர்களை நீங்கள் இலக்காரமாக பார்ப்பதா? எல்லாருடைய உயிரின் மதிப்பு ஒன்று தானே. அவர் ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு போகிறார் என்று சொல்லும்போதே அவர் சொல்றாரு, அவர் இந்த விமானத்தில் போறாருங்கிற தகவலை எதற்காக நீங்கள் கசிய விடுகிறீர்கள்? திட்டமிட்டு தானே கசிய விடுறீங்க. அவர் இத்தனைக்கும் பயணிகள் விமானத்தில் போனால் கூட பரவாயில்லை, அவர் தனி விமானத்தில் 14 லட்சம் ரூபா கட்டி அவர் ஆடம்பரமான ஒரு உல்லாசமான ஒரு பயணத்தை தான் அவர் மேற்கொள்றாரு. அப்போ அந்த பயணத்தை ஏன் நீங்கள் சீக்கிரட்டாக வைத்துக் கொள்ளவில்லை? ஏன் நீங்கள் ஒரு இரவு நேர பயணமாக அதை வைத்துக் கொள்ளவில்லை? சரி, இப்போ நீங்க அவர் மக்களை சந்திக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. மக்களை சந்திக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. மக்களை சந்திப்பது என்பது என்னன்னா, மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக, மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக சந்திப்பதான் நீங்க அதை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு போகிற வழியில் திரண்டு இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்ப்பதெல்லாம் மக்களை சந்திப்பதுனா, இது மக்கள் பிரச்சனைக்காக சந்திக்கிறாரா? டங்ஸ்டன் போராட்டத்துக்காக தனி விமானத்தில் வந்தார் அவரு. இப்போ ஒருவேளை டங்ஸ்டன் போராட்டத்துக்காக வந்தபோது கூட இந்த மாதிரியான ஒரு நெரிசல் தானே உண்டாகும். அவர் எப்படி மக்களை எளிதாக சந்திக்க முடியும்? அப்ப நான் அவர் என்ன செய்யணும்னா, இதற்கு ஒரே தீர்வு என்னன்னா, விஜய் அரசியல் இருந்து வெளியேறணும்.